ஸோ என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையே. அவனை அழிக்கணும்னு நினச்சா அவன் முளைச்சி வளர்ந்துக்கிட்டே இருக்கிறானே. தண்ணியை ஊற்றுனா தான் வளருவான்னு சொல்லி தண்ணியை கட் பண்ணான். அவன் நிலத்துக்குள்ளே இருந்து வேர்லேருந்து தண்ணி எடுத்து அவன் வளர்றானே. என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது? அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், அந்த கல்யாணம் நிற்கணும், அந்த குடும்பமே கூனி குறுகி போய் நிற்கணும். என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண? வேலையை விட்டு எடுத்தாலாவது அவன் வீட்டோட கிடப்பான், கல்யாணத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாமல் தவிப்பான் அப்படின்னு நினச்சேன். 4 வீட்டில் போய் பிச்சை எடுப்பான்னு நினச்சா அவன் தொக்கா வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஊரில் எல்லாரும் சம்பாரிச்சு கொடுக்குறாங்க. எங்கேயோ மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்னதான் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் இவனை மட்டும் அழிக்கவே முடியலையே. ஆமாங்கண்ணே, டீ சாப்பிட்டு போயிடுவோமாய்யா? அடிக்கிற வெயிலுக்கு எங்கே போய் டீ? கம்மங்கூழ் எதுவும் குடிச்சிட்டு போவோம்? இல்லையா, நேற்று தான் கம்மங்கூழ் குடித்தேன். இரு 2 டீ சாப்பிட்டு போகலாம். சரிங்கண்ணே. எப்பா ஒரு 2 டீ போடுப்பா. இதில் இவங்க வேற டீயை போடு, பாலை போடு, காப்பியை போடுன்னு. முதல்ல இந்த இப்படி வர்றவங்களை வச்சு 4 நாள் போடணும். அப்பா உங்ககிட்ட தான் சொல்கிறான், 2 டீ போடு. அவன் ஆஹா, நானும் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சாமியை பார்க்க கோயிலுக்கு போவோன்னு பார்த்தா இப்படி கோவிலில் இருக்க சாமியே நம்மளை பார்க்க வந்திருக்கே. இவங்கள வச்சு நம்ம காரியத்தை முடிச்சிட வேண்டிதான். தலைவரே உட்காருங்க, தலைவரே உட்காருங்க, ஸ்ட்ராங்கா போட்டு கொடுத்துட்றேன். எங்கப்பா நீ தான் இருக்க? அண்ணாச்சி எங்க? அண்ணாச்சி வீட்டுக்கு போயிருக்காரு, ஏதோ வேலை விஷயமா. சரிப்பா. எங்க நீ இருக்கிற? எங்க அழகு சுந்தரத்தை காணோம்? அதை என்னையும் கேட்குறீங்க? பாவம் அண்ணாச்சி, கஷ்டப்படுற மனுஷனை ஏமாத்தி பொழப்பு பழைக்கலாமா? சொல்லுங்க பார்ப்போம். அவன் பாட்டுக்கு வேலைக்கே வராமல் வீட்டில் இருந்துக்கிட்டு அவ்வளோ சம்பளம் கொடு இவ்வளோ சம்பளம் கொடுன்னு மனுஷனை போட்டு பாடாப்படுத்துகிறான். இவர் இங்கேயும் வேலை செஞ்சுக்கிட்டு எங்கிட்டும் போகவும் முடியல, வரவும் முடியல, அம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதான் வேலையை விட்டு நிறுத்திவிட்டு என்னைய வேலைக்கு போகல. இப்படி பண்ணானா? அந்த மாதிரிலாம் பண்ணுற ஆள் கிடையாது. உங்களுக்கு என்னன்னே தெரியும், இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாவம் அண்ணாச்சி மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அன்னைக்கெல்லாம் அம்புட்டு கூட்டம் வந்துருச்சு, அவன் பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னு விட்டுவிட்டு போயிட்டான். அண்ணாச்சி தள்ளி தடுமாறிட்டாரு. அப்புறம் நான் தான் எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ சரி சரி சரிப்பா. இருங்க, டீ போட்டு தரேன். இவங்கள வச்சு வேலையை பார்த்துற வேண்டியதான். கேஸ் விலை ரொம்ப அதிகமாகும் போல இருக்கே. இந்த எப்பதான் இந்த போர்லாம் நிற்கும்னு தெரியல. நம்ம ஊருக்கு என்னென்ன பிரச்சனை? எல்லார் வீட்லேயும் விறகடுப்பு இருக்குது. கேஸ் இல்லைனாலும் நம்ம ஊருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஊருக்கு பிரச்சனை இல்லையா? என் பொண்ணெல்லாம் சென்னையில் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமம். என்ன பண்ணுறதுனே புரியலப்பா. கேஸ் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. அப்ளை பண்ணியே 20 நாள் ஆகுது, இன்ன வரைக்கும் வரல அப்படின்னு பிள்ளைலாம் புலம்பிக்கிட்டு இருந்தா. அப்புறம் சாப்பாட்டுக்குலாம் என்ன பண்ணுறாங்க? அப்புறம் என்ன பண்ணுறது? இண்டக்ஷன் ஸ்டவ் தான் மாப்பிள்ளை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரான். அதுவும் கரண்ட் இருந்தால் பிரச்சனை இல்லை, கரண்ட் இல்லைன்னா ரொம்ப சிரமம். என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலப்பா. ஏற்கனவே இங்கே கரண்ட் பில்லு 4000 5000 வரும். இதில் ஃபுல் டே நாங்கள் கரண்ட்லேயே சமைக்கிறதா இருக்குது. இந்த மாதம்லாம் கரண்ட் பில்லே 10000 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைப்பா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தா. நம்மள மாதிரி கிராமமாக இருந்தால் கூட தப்பிச்சிடலாம் இந்த மாதிரி நேரத்தில். எது இருந்தாலும் இல்லைனாலும் இந்த கேஸு, கரண்ட்டு, தண்ணி, சாப்பாடு இது இல்லைன்னா ரொம்ப சிரமம்தான். என்னங்க உங்களுக்கெல்லாம் எப்படிப்பா கேஸ் கிடைக்குது? எங்களுக்கெல்லாம் 5000 ரூபா ஆகி போச்சாங்கண்ணே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அத்தாடி 5000 ரூபாயா? ரொம்ப சிரமம்தான் போங்க. அது இல்லாமல் பஜ்ஜி போண்டா போடலான்னு பார்த்தா என்ன விலையே ஊருப்பட்ட வேலை சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணுறது? ஒன்றுமே புரியல யாருக்குமே. விலையை ஏற்றினாலும் மக்கள் வந்து குடிக்க மாட்டாங்க, விலை கம்மியாக இருந்தாலும் நம்மளாலையும் ஒன்றும் சமாளிக்க முடியாதுன்னு அண்ணாச்சி தான் புலம்பிக்கிட்டு கிடந்தாரு. ஒரு வாரு மொத்த நாட்டுக்குமே எவ்வளோ பெரிய பாதிப்பு. எந்த இடத்துலையும் சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக இருந்தால் இந்த எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கலாம். வாங்கடா வாங்கடா வாங்கடா, தொக்கா மாட்டிக்கிட்டீங்கடா. இப்போ பாரு, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். சண்டையை போட்டு என்னத்தை சாதிக்க போகிறோம்? ஏன் அழுகிற மாதிரி மூஞ்சி வச்சிருக்க? என்னப்பா இன்ன வரைக்கும் நல்லா தானே இருந்த? என்ன தலைவரே சொல்றது, மனசுல அம்புட்டு வேதனை. ஏன் போர் நடக்குதுன்னா? அது ஒரு பக்கம் கவலை தான். இருந்தாலும் இப்போ என் பொண்டாட்டி என்னையை விட்டுவிட்டு அவங்க குடும்பத்தோட போய் சேர்ந்துட்டா. தாலியெல்லாம் கழட்டி தூக்கி வீசிட்டு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அதையாத இருக்கேன். ஏன்பா தப்பு உன் மேலே இருக்கு. நீ குடிச்சுட்டு அந்த பிள்ளைய போட்டு அடி அடின்னு அடிச்சா எந்த பிள்ளை தான் உங்ககிட்ட வாழ்வா? குடியை நிறுத்தி இருந்தால் அந்த பிள்ளை பாட்டுக்கு உன் கூட இருப்பா. ஐயோ தலைவரே, இப்போல்லாம் நான் குடிக்கிறதே இல்லை தலைவரே. இதை பாருங்க, பொறுப்போட வேலை வெட்டின்னு பார்க்குறேன். ஒரு காலத்தில் என்ன சீட்டாடுனேன்,
இந்த சரக்கு அடித்தேன், எங்கிட்டாவது போய் சண்டை போட்டுக்கிட்டு வருவேன், அப்படியெல்லாம் பண்ணினேன். இப்போல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல, பொறுப்போடு இருக்கேன். ஆனால் என் பொண்டாட்டி என்னை வேணான்னு சொல்லி தூக்கி வீசிட்டு போகிறா. இப்படி போனாலும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க, ஏமா சண்டை சச்சரவுன்னு எல்லா குடும்பத்திலும் இருக்க தான் செய்யும். நீ போய் புருஷனோட வாழ்ன்னு அனுப்பி வைக்கிறது தானே ஒரு நல்ல குடும்பத்துக்கு அழகு. அவளுக்காக நான் திருந்திருக்கேன், இன்னைக்கு நான் வேணும்னு சொல்லி தாலியை தூக்கி வீசிட்டு போகிறேன். இதுக்கு நீங்கள் தான் ஒரு பஞ்சாயத்து பண்ணி என் பொண்டாட்டி என் பிள்ளையும் என் கூட சேர்த்து வைக்கணும். நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். புருஷன் இருந்து அந்த பொண்ணுக்கு எல்லாம் செய்ய வேண்டியதை வேற வீட்டில் போய் இருந்தால் யாராவது செய்வாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். எப்பா இப்போ இருக்க அறிவு உனக்கு அப்போ இருந்திருக்கணும். பொண்டாட்டியே சந்தேகப்படுவேன். ஏன் நானே ஒரு தடவை உன் பொண்டாட்டிகிட்ட பேசினதுக்கே அந்த பொண்ணை சந்தேகப்பட்டு அந்த பேச்சு பேசினேன். அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி அந்த முகத்தை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்காக நம்ம போய் பேசுறது? தலைவரே, காலில் கூட விழுந்து தலைவரே, எப்படியாவது என் பொண்டாட்டி என் பிள்ளையோடு சேர்த்து வச்சிருங்க. நான் வாழ்கிற வாழ்க்கையே அவங்களுக்காக தான். நான் திருந்திட்டேன் தலைவரே, நான் திருந்திட்டேன் என் குடும்பத்துக்காக. என்னப்பா இப்படி சொல்கிறா? அப்படி பா அதுக்கு என்ன பண்ணுறது? பேச சொல்றியா? இல்லை தலைவரே, யாரு போனாலும் சரி அந்த அழகு சுந்தரம் கேட்கவே மாட்டான். இப்போ வேற அவனை தூக்கிட்டு என்னைய வேற இந்த வேலைக்கு போட்டாங்களா, அதனால வயிற்றெரிச்சல் பிடிச்சி கிடக்கிறான். பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் என்னைய பற்றி குறை சொல்லி பேசுகிறான். போதாத குறைக்கு என் பொண்டாட்டியை நான் வேலைக்கே அனுப்பாமல் வீட்டோட வச்சுக்கிட்டு இருந்தேன். அவள் ஆப்ரேஷன் பண்ண உடம்போட அவளுக்கு சோறு கூட போடுறதில்ல போல இருக்குது. விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்க்கவே அம்புட்டு சங்கட்டமாக இருக்குது. நான் அந்த கட்டின புருஷன் அப்படி விட்டுருவானா? கூட பிறந்த பொறுப்புன்றதுனால தான் சோறு போட கணக்கு பார்த்து அவளை வேலைக்கு அனுப்பியிருக்கான். இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரத்த கண்ணீர் வருது. அவளுக்கு தான் என் அன்பு புரியல. உங்களுக்காவது புரியும்னு நினைக்கிறேன். எப்படியாவது என் பொண்டாட்டி புள்ளியோட என்ன சேர்த்து வச்சிருங்க தலைவர். பஞ்சாயத்து வச்சு திருந்தினதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் பஞ்சாயத்து வச்சு பேசி முடிச்சு அந்த பொண்ணு வரலன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? ஐயோ தலைவரே, நீங்கள் சொல்லி யார் நம்ம ஊரில் எதுவும் கேட்காம இருக்காங்க? ஒரு அண்ணங்காரன் வேலையும் இல்லை, அவன் எப்படி வீட்டில் கஞ்சி ஊற்றுவான்? இந்த அவங்க அம்மா முருங்கைக்காய் விற்க போகுதான், என் பொண்டாட்டி இந்த விவசாயம் பார்க்க போகிறான். அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க மட்டும் வீட்டில் சொகுசாக இருக்காங்க. இவனும் வேலைக்கு போகாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். எந்த நம்பிக்கையில என் பொண்டாட்டி அங்கே விடுறது? நீங்கள் தான் ஏதாவது பார்த்து பண்ணணும். என் பொண்டாட்டி எனக்கானவளை வரணும். பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து விடுங்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னே எனக்கு தெரியல. பைத்தியக்காரி மாதிரி இருக்குதா? எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசலாமா? எதுக்குமா இங்க நின்று கத்திட்டு இருக்கீங்க? பாக்குற 4 பேர் ஒரு மாதிரி நினைப்பாங்க. வாங்கம்மா, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். உள்ள போய்லாம் பேச முடியாது, இங்க தான் நின்னு பேசுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நினைச்சு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பியா? ஐயோ அம்மா, தயவு செஞ்சு உங்க காலில் விழுறமா. நான் பண்ணது தப்பு தான். தயவு செஞ்சு என்னை விடுங்கம்மா. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. என்னால சத்தியமா மன்னிக்க முடியாதுடா, சத்தியமா மன்னிக்க முடியாது சாமி. நானும் வந்துட்டு உன்கிட்ட 100 வாட்டி சொல்லிட்டேன், இந்த ஊர்க்காரங்களை நம்பாதன்னு. உன்னை எதுக்கு வெளியூர்ல அனுப்பி படிக்க வச்சது? இந்த ஊரோட சேர்ந்தீனா இந்த பழக்கம் உனக்கு வந்துருன்ற ஒரே காரணத்துக்காக நான் உன்னை அனுப்பி வச்சது. என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ? அன்னைக்கிறமா அவளுக்கு அம்புட்டு பணத்தை தூக்கி கொடுத்துருக்க, அது இனி வருமான்னு கேக்குறேன். கஷ்டம் தாமா கொடுத்தேன். யார் வீட்ல இல்ல கஷ்டம்? யார் வீட்ல கஷ்டம் இல்ல? எல்லார் வீட்லயும் இருக்கதான் செய்யுது. அதுக்குன்னு ஒன்ன மதியால தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு? எதுக்கு இந்த அக்கா அப்படி கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. ஏக்கா, என்னக்கா ஆச்சு? ஏன் வெளியே நின்று இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஒரு வீட்ல ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, மொத்தமா எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவீங்களே. உங்க வேலையை பார்த்துட்டு போங்கம்மா. மருமகளே, உனக்கு இது தேவையா? உன் வேலையை பார்த்துட்டு போக தெரியாது? யார் வீட்ல என்ன நடந்தா உனக்கு என்ன? இல்ல அத்தை, உனக்கு தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டேன். யாரோ எப்படியோ போறாங்க, நம்மலாம் போய் நல்லதுக்குன்னு கேட்க போனா கூட நாளைக்கு பொல்லாப்பாத தலையில வந்து விடியும். உனக்கு என்ன தலையெழுத்தா? நம்ம வீட்டு சோத்து தின்னுபிட்டு அடுத்தவங்கள்ட்ட பேச்சு வாங்கணும்னு? நானே உன்னை திட்டுறது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஊர்ல உள்ளவங்கள்ட்ட பேச்சு வாங்கணுமா? முதல்ல வரத நடங்க போவோம். என்ன பிரச்சனைன்னு வேற தெரியலையே. பாக்குறால எப்படி பேசுறாங்கன்னு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ தானே? ஆத்தடியாத்தா, நானும் தான் இருக்கேன் அம்மா. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு கேட்டா அதுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாங்க. அவளுக்கு என்னமோ அப்படித்தான் காசு அள்ளி கொடுத்த. இப்ப யாருக்கு போய் 20,000 கொடுத்த? அம்மா, நான் யாருக்கும் கொடுக்கலம்மா. நான் இது ஏற்பாடு பண்ணி தரேம்மா. நான் முந்தானே சொல்லிட்டேன், எனக்கு அந்த 20,000 வந்தாகணும்னு. இன்ன வரைக்கும் நீ வாயும் திறக்கல, மூச்சு விடாம இருக்கிற. என்னை இப்பதான் நீ இழுச்சவாயமா இருக்கா? ஒவ்வொரு படமும் நான் சம்பாதிக்க எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ பாட்டுக்கு தூக்கி தானம் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு நீ யார்கிட்ட கொடுத்தன்னு சொல்லு, இல்லையா அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். ஐயோ, எனக்கு பட்டெடுக்க 20,000 கொடுத்ததுனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையா? ஐயோ பாவம் சாமி, என்னால் திட்டு வாங்கிட்டு இருக்கான்.
அம்மா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாமா? நான் தோட்டத்துக்கு போகிறேன். எனக்கு 20,000 பதில சொல்லிட்டு நீ எங்க வேணாலும் போ. நல்லா இருந்த மனச நாராக கிழிச்சு போட்ட. தனியா இருக்க வழிய மட்டும் தனியா அனுபவிச்சேன். அடியே வள்ளி, வந்துட்டியாயா? ஏன்? ஏண்டி வீட்டுல அரிசி பருப்பு இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு காலையில பஞ்ச பட்டு தான் பாடுறேன். ஆனா இப்ப பட்டு சேலை எடுத்து வச்சிருக்க, இதுக்கு மட்டும் எங்கடி இருந்துச்சு காசு? ஆமா, பட்டு சேலை வாங்கி போடுறதுக்கு அப்படியே நீ கொடுத்து வச்சிருக்கல்ல. நான் கடையில போய் பட்டு சேலை வாங்குறதுக்கு பக்கத்து வீட்டுல இருந்து அண்ணன் கொடுத்தாரு. அண்ணன் கொடுத்தாரா? ஏன்? என்னம்மா? அண்ணனுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்கல்ல, அதான் நான் புள்ள மாதிரின்னு சொல்லி எனக்கு பட்டு எடுத்துட்டு வந்தாங்க. நீ புள்ள மாதிரி பட்டு எடுத்தாங்க. அப்ப நீ அவங்களுக்கு புள்ளனா நான் உனக்கு புருஷன், அப்பனா அவங்களுக்கு மாப்பிள்ள. அப்படின்னா எனக்கு வேஷ்டி சட்டை எடுக்கல? எடுக்கிறத பிச்சை ஏற நினைக்குது பல்லாக்கு. கொடுக்கறதுனா ஒண்ணுதான் கொடுப்பாங்க, குடும்பத்துக்கேவா கொடுப்பாங்க? ஏண்டி என்னதான் இருந்தாலும் கல்யாணத்துக்கு நானும் தான் வரணும், எனக்கும் ஒண்ணு எடுத்துருக்கணும்ல. ஆமா, எப்பயும் ஆணழகம் போட்டிக்கு போறேன் ஆணழகம் போட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டீங்க. டவுசரோட தானே நின்னுகிட்டு இருக்க. அந்த டவுசர் வேணா வாங்கி தருவாங்க, அதை வேணா போட்டுக்கிட்டு வந்து நில்லு. இதுக்கு ஒசரமேடி, இதுக்கு ஒசரமே ஆணழகம் போட்டியில கலந்துக்கிறேன், ஆம்ச காட்டுறேன், அந்த 1,00,000 ரூபாய் பரிசை தட்டி தூக்குறேன். முதல்ல கட்டின பொண்டாட்டியே தூக்கறதுக்கு துப்பு இல்ல, இவர் ஆணழகம் போட்டியில 1,00,000 ரூபாய தூக்குறாங்க. ஏண்டி 1,00,000 தூக்கிடலாண்டி, நீ 1 லோடு லாரி சோத்தையும் ஒரே ஆள திம்ப, உன்னைய தூக்கி கை களை இழக்கிறதுக்கா போவியா? மருமவளே, உனக்கு வாயை வச்சுட்டு கம்முன்னு வர முடியாதா? அவளாம் ஒரு மனுஷியா, அவகிட்ட வாயை கொடுத்தா அவ்வளவுதான். இல்லத்த, வெளியே நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதான் மனசு கேட்க முடியாம தான் கேட்டுப்புட்டேன். ஏன் எங்களுக்கெல்லாம் கேட்க தெரியாதா? இல்ல எங்களுக்கு தான் வாய் இல்லையா? ஏன் அங்க அக்கம் பக்கத்துல அத்தனை பேர் இருந்தாங்க, யாராவது ஒருத்திய போய் அவகிட்ட பேச சொல்லு, அவ்வளவுதான். அப்படியே நாக்க இழுத்து வச்சு கட் பண்ணி போடுவா, தெரியுமா? அந்த அளவுக்கு கிளி கிளின்னு கிழிச்சு போடுவா. ஊர்க்காரவளே அவகிட்ட பேசுறதுன்னா பயப்படுறாங்க. ஏன் ஊர் தலைவர் அவங்க வீட்டுக்காரு, அவரே அவகிட்ட பேசுறதுன்னா பயப்படுவாரு, தெரியுமா? அவளா நினைச்சா நல்லா பேசுவா, அப்படி இல்லையா எரிஞ்சு வல்லு வல்லுன்னு குலைப்பா. நம்ம வீட்டு சோத்தை தின்னுபிட்டு அவகிட்ட நீ பேச்சு வாங்குற. இது உனக்கு என்ன தலையெழுத்தா? சரி சம்பந்தி, விடுங்க. நம்மளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனைனா போய் கேட்க தானே செய்வோம். ஐயோ சம்பந்தி, கேட்கறதுல நான் எந்த தப்பை கண்டுபிட்டோம்? ஒரு தப்பும் இல்லை, கேட்கட்டும். ஆனா யார்கிட்ட கேட்கணும்னு ஒரு இது இருக்குல்ல. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த தங்கம், அப்புறம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கல இந்த முனியம்மா, இந்த சரோசா, இந்த அப்படி ஒரு 4-5 டிக்கெட்டு கிடக்குதுங்க. அதுங்க கிட்ட எல்லாம் வாயே கொடுக்க முடியாது. சரியான இது ஆளுக்கு பையனை பெற்று வச்சுட்டாளுன்னு ஓவர் ஆட்டம். அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம வாயை கொடுத்தோம், ஐயோ சாமி, நம்மள அம்மிக்கல்ல வச்சு நச்சு விடுவாளுங்க. ஓ சரிங்க சம்பந்தி. நானே என் மருமகளை திட்டுறதில்ல, அப்படி இருக்கும்போது ஊர்ல உள்ளவ திட்டினா நான் விட்டுருவேனா? இன்னைக்கு கொஞ்சம் விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்க கோவத்தை அப்படியே நம்ம கிட்ட வந்து காட்டி இருப்பா. சரி விடுங்க, என்ன அப்ப, விடுங்க விடுங்க. சரி சீக்கிரம் இந்த துணியெல்லாம் துவைச்சு போடுங்க. நான் தான் போயிட்டு காட்டுக்குள்ள போய் விரவு எடுத்துட்டு வரேன். விரவு எடுக்கவா? ஏன் சம்பந்தி, வீட்டுல விரவு இல்லையா? அது இருக்குங்க சம்பந்தி, இந்த விசேஷம்லாம் வச்சுட்டோன்னு வைங்களே, அடுப்புல சமைப்போம் வைப்போம், எம்பிட்டு நேரம் கேஸ்லயே ஆக்க முடியும். இந்த கேஸ் தான் தட்டுப்பாடா கிடக்குதாம்ல, அதனால தான் விரவு எடுத்துட்டு வந்து போட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும்ல. அதுவும் இல்லாம மழை வேற இருக்குன்னு இருக்காங்க, 6 நாளைக்கு மழை வந்துருச்சுன்னா அப்புறம் அதுவும் வம்பா போயிடும். அத்தான் போய் ஒரு கட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். சரி அப்ப இருங்க, நானும் வரேன், 2 பேரும் போயிட்டு எடுத்துட்டு வந்துருவோம். அடா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சம்பந்தி, நான் போய் பறிய பொறுக்கிட்டு வந்துருவேன். நீங்க இருங்க, அங்க இங்க வந்துட்டு காலில் இது எது விரவு குத்தி பிடிச்சுன்னா அது வேற ஒண்ணு. அப்புறம் ஊர்ல இருந்து வந்து இங்க வினை இழுத்துட்டு போன மாதிரி ஆயிடும். நீங்க கம்முன்னு இருந்தா மட்டும் போதும். என்ன சம்பந்தி உட்கார வச்சுட்டே இருக்கீங்க? கல்யாண வேலை ஊருப்பட்டது கிடக்கும், நம்ம வேலை வெட்டி பார்க்கணும்னு வந்தோம், நீங்க இப்படி பண்றீங்க. செய்யலாம் செய்யலாம், நம்ம வீட்டுல தானே. இருங்க இருங்க, அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்காத. கல்யாண பொண்ணுன்னா ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு இல்ல. அதான் அவங்க 2 பேரும் துணியை துவைச்சு போட்டு அலசி வைப்பாங்க, எடுத்து காய போடு. சரிம்மா. மடியே ரொம்ப நேரம் தண்ணியிலே கிடக்காதீங்க, அப்புறம் உடம்பு சரியில்லாம போயிடும். வரசா முடிச்சுட்டு வாங்க. சரிங்க அத்தை. சம்மந்தி அம்மா கோவனாலும் சரி பாசனாலும் சரி அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லப்போ. உன்னைய திட்டினாங்கன்னு உடனே எப்படி கோவம் வந்துருச்சு பாத்தியா அவங்களுக்கு? அவங்க எப்பயுமே அப்படித்தாம்மா, யாரும் எங்களை ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது,
ஆனால் அவங்க எங்களை பேசுவாங்க. அதையும் நம்ம திருப்பி என்ன ஏதுன்னு கேட்கக்கூடாது. அப்படித்தான் இருக்கணும். நம்ம 1000 சண்டையில வீட்டில் இருந்தாலும் வெளியே வந்தால் நம்ம பிள்ளைகளை விட்டு கொடுக்க கூடாது. சரிம்மா, போய் நீயும் அந்த சேலையை மாற்றிட்டு போய் குளிப்போ. நான் எல்லாம் துவைச்சி போட்டுடுறேன். இந்த அவ்வளோதான், இந்த 2 துணி தான் இருக்குது. கசக்கி போட்டால் வேலை முடிஞ்சிடும். அட நீங்க வேறம்மா, நான் அலசி போடுறேன், நீங்க துவைங்க. அத்தை, நாங்கள் 2 பேர் இருக்கோம் அத்தை. அதெல்லாம் வேக வேகமாக நாங்கள் முடிச்சிருவோம். நீங்கள் போய் குளிங்க அத்தை. உங்களுக்கு தான் தலை வேற காயாது. அப்புறம் உடம்பு கிடம்பு சரியில்லாமல் போயிடும். எங்களுக்கு கூட இதெல்லாம் பழகுன தண்ணினால பிரச்சனை இல்லை. உங்களுக்கு புது தண்ணி வேற. குளிச்சு விட்டு நல்லா தலையை காய போடுங்க. என்ன பிள்ளைங்க, ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க நீங்க. வேலை செய்யறதுக்கு ஏமா இப்படி இருக்க? கம்முனு போமா. இன்ன வரைக்கும் நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு வரும்போது. இப்போ பார்த்தீங்களா நீ, வெயிலே இல்லை. அதுதான், நம்ம துணியில் கையை வச்ச உடனேயுமே வெயில் இல்லை பார்த்துக்க. இந்த பிள்ளைங்க நம்மள ஒரு வேலையும் செய்ய விடாதுங்க. நம்மள துணியை மாற்றிட்டு குளிப்போம். உமா, உமா. அண்ணி சொல்லுங்க அண்ணி. என்ன ஆச்சு? நாங்கெல்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க. அண்ணி, அவ இப்ப இல்ல, ரொம்ப நாளாவே இப்படியே தான் உட்காந்துருக்கா. காலையில இப்படியே தான் இருந்தா. கேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பயமா இருக்குதாம்மா. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பயமா இருக்குதா? என்னடி சொல்ற? ஆமா நீ, கல்யாணம்னா பயமா இருக்கான். கல்யாணம்னா போற வீட்டுல வேலை வெட்டி பார்க்கணும்ல. அதானே, இங்கன்னா அண்ணி இருக்கேன், அதனால எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துருவேன். போகிற வீட்டில் அம்மனி தானே எல்லா வேலையும் பார்க்கணும். இப்போல்லாம் இப்படி தான். ஐயோ, உங்களையெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கே, அப்படி இப்படின்னு வாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வையே, இந்த பக்கம் திரும்பி கூட வரமாட்டா தெரியுமா? ஐயோ அண்ணி, நான் வேலை வேற இருக்க நீ, அவர் வேற வேலைக்கு போகிறாரு நீ, அவருக்கு நான் அதை செய்யணும் நீ, இதை செய்யணும் அண்ணின்னு சொல்லிட்டு நம்ம பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டா. ஏண்டி நீங்க வேற அண்ணி. நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படித்தான். ஐயோ, உங்களையெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி தான் போய் அங்கே இருக்க போகிறேன்னு தெரியல. நான்லாம் வந்துடுவேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கல்யாணம் ஆகி ஒரு புள்ளன்னு ஆனதுக்கப்புறம் எனக்கு எங்கே போகிறதுக்கு நேரம் இருக்குது? எப்பயாவது ஒருக்க தான், மாதத்தில் ஒருக்கன்னு உங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு போகிறாரு. எப்பயாவது ஒருக்க, மாதத்தில் ஒருக்க. நல்லா இருக்கு நீ போங்க. அப்புறம் என்னவா பண்ணுறது? நீங்களாவது பரவாயில்ல, ஒரே ஊருக்குள்ளே இருக்கீங்க, அதனால் நினச்சோன்னே அம்மாவை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எனக்கு என்ன அப்படியா இருக்குது? பஸ்ஸு பிடிச்சில்ல போகணும் ஊட்டிக்கு. ஏம்மா பார்த்து குழி, எங்கிட்ட வலிக்கிறகிது போகுது. ஆ சரிம்மா. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா இருக்குமா அந்த தண்ணி. அத்தை, இந்த சோப்பு இங்கே வச்சுருக்கேன் அத்தை. நல்லா தலையெல்லாம் விரிச்சு விட்டு நல்லா குளிங்க. இந்த சாம்பலாக இருக்குது. ஆ சரிம்மா, எடுத்துக்கிறேன். உமா, இந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் காய போட்டுறியா? சரிக்கா. இத்தனை நாளாக சின்ன பிள்ளையாவே இருந்துட்டால, வளர்ந்த மாதிரியே இல்லை. அதான் பயப்படுறா. போக போக சரியாயிடும். நானும் அவளோட வயசில் அப்படி தான் நீ இருந்தேன். இப்போ கல்யாணம் ஒரு புள்ள நானோனே நம்மளுக்குன்னு இப்படி இப்படின்னு இருக்கேன்ல, அந்த மாதிரி எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடும். வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க, ஒரு வாசப்படியே கூட்டி விடுறாங்களா? ஒன்றும் கிடையாது. எம்பிட்டு மண்ணு பாரு. எப்படி எல்லாரும் வெளியே உட்காருவாங்க, வைப்பாங்க? ஒவ்வொன்றையும் நம்ம சொல்லி சொல்லி தான் செய்யணும். அழகு சுந்தரம், அடடே வாங்க தலைவரே, வாங்க வாங்க, உள்ள வாங்க. இருக்கட்டும்பா. என்ன தலைவரே, வராதவங்க வந்திருக்கீங்க, வெளியே நின்றுக்கிட்டு. உள்ள வாங்க தலைவரே, காப்பி தண்ணியெல்லாம் வச்சு தரேன். இந்த வீட்டில் உள்ளவங்க வெளியே போயிட்டாங்க, எல்லாம் துணி துவைக்க, அதனால ஆள் இல்லை, நான் வச்சு தரேன், வாங்க. இருக்கட்டும்பா இருக்கட்டும்பா, குடிச்சிட்டு தான் வந்தேன். பாத்தீங்களா, நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து பச்சை தண்ணி குடிக்க கூடாதுன்னு இருக்கீங்களோ? ஐயோ, அப்படிலாம் இல்லையா? அப்படிலாம் நினைக்கிற ஆளா இருந்தா இங்கிட்டு வருவானா? ஏன் அப்படி பேசுற? சரி, கோபப்படாதீங்க தலைவரே. அப்புறம் சொல்லுங்க தலைவரே. எப்பா, நம்ம ஆறுமுகம் இருக்கான்ல? ஆறுமுகமா? ஆமையா, ஆறுமுகம் அவன் குடும்பத்து மேலே ஒரு பிராது கொடுத்துருக்கான். அதனால இன்னைக்கு சாயங்காலம் நம்ம கோவில் மந்தையில் பஞ்சாயத்து வைக்கிறோம். பிராது கொடுத்துருக்கானா? என்ன தலைவரை சொல்றீங்க? அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் என் மேலே பிராது கொடுக்குறானா? அதை போய் நீங்க விசாரிக்கணுன்றீங்க? ஐயோ, இங்கே பாரியா, நான் இன்னும் உன் மேலே தப்புன்னெலாம் எதையும் சொல்லி வரல. அவன் பிராது கொடுத்துருக்கான். ஊர் தலைவர்ன்ற முறையில் அதை நான் விசாரிக்கணும். அதுவும் இல்லாமல் உன் தங்கச்சியை பற்றினது. இப்போ உன் தங்கச்சி இங்கே தானே இருக்கு, உங்ககிட்ட முறைப்படி சொல்லணும். அதனால தான் வந்தேன். வேற ஒருத்தவங்களா இருந்தால் நம்ம ஊர்க்காரவங்க யாரையாவது ஒருத்தரை அனுப்பி நான் வர சொல்லி எல்லாம் பேசியிருப்பேன். இது நீ வேற, நம்மலாம் ஒரே தெரிஞ்சவங்க வேற. அதனால தான் தலைவரே. அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவன் பேசுறதுல நீங்க பெருசா பேசிக்கிட்டு இருக்காதீங்க தலைவரே. அவனால நாங்க பட்டு அவமானப்பட்டதெல்லாம் போதும் தலைவரே. இப்பதான் நாங்க நிம்மதியா இருக்கோம். எங்க நிம்மதியை கெடுக்கணும்னே அவன் ஒவ்வொன்றையும் படிக்கிட்டு இருக்கான். இங்க பாருப்பா,
இந்த நேரத்தில் நான் உன்கிட்ட இப்படி பேசுறது தப்பு தான், ஆனாலும் வந்து தான் ஆகணும். இது ஊர் பொதுவாக வந்திருக்கு இந்த பிரச்சனை அப்படின் போது அதை பேசி தான் தீர்க்கணும். ஏன் தலைவரே, இப்போ போய் இந்த பிரச்சனையை பேசணும் வைக்கணும்ன்றீங்களே, அதுவும் என் தங்கச்சியோட கல்யாண நேரத்தில் இப்படி பேசுனா என் தங்கச்சி வாழ்க்கையை பாதிக்காதா சொல்லுங்க பாப்பா? இத்தனை வருஷம் அவன் கூட இருக்கும்போது என் தங்கச்சி அம்புட்டு அடி உதப்பட்டா, அன்னைக்கெல்லாம் வர பஞ்சாயத்து, இன்னைக்கு என் தங்கச்சி அங்க குடும்பம் தாங்க முடியாம என் வீட்டுக்கு வந்துட்டானோனே அவன் பஞ்சாயத்து இருக்கிறானா? எப்பா கோவப்படாத ஒன்று சொல்றத கேளு. என்னால முடியாதுங்க, என்னால முடியாது. இங்க பாரியா, ஊர் பொதுவான பிரச்சனையா வந்துருச்சு அப்படின் போது இதை மந்தையில வச்சு பேசிதான் தீர்த்தாகணும். ஏதோ நீ தெரிஞ்சவன்றனால தான் இம்புட்டு நேரம் நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம்லாம் பொறுமையா பேச முடியாது, புரியுதா? இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மந்தையில பஞ்சாயத்து இருக்கும். உன் தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வந்து சேரு.